ஆத்தாடி பாவண்டி நீ, இனி நீ தப்பிக்கவே முடியாது. ஆமாண்டி, அந்த ஆளு கீழே நின்னு உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பார்த்துட்டு எங்களையும் ஒரு முறை முறைச்சிட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு கேளுங்கடி. ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்கா பல்ப் போடுச்சு? நான் யாருன்னு தெரியுமா? கமிஷனர் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இத பாரு மேன், பல்ப் உடைச்சா மீறி மீறி போனா 50 ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க. உன்னை கிஸ் பண்ணா நடரே. யோ, எதுக்கு அந்த பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க? இல்ல கமிஷனர் வீட்டு பொண்ணுங்க. அதுக்கு கமிஷனர் பொண்ணுகிட்ட வேலை பாக்குறீங்க? ஸ்டூபிட்ஸ், கைய இறக்குங்க. இது பாருங்க மிஸ்டர், நான் ஒரு காலேஜ் பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு. தெரியுது. அதனாலதான் உள்ளதெல்லாம ரொம்ப மரியாதையோட வெளி பெஞ்சில் உட்கார வச்சிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ண? ஆளைய ஷூட் பண்ண. ஏதோ விளையாடுக்கு 2 லைட்ட உடைச்சா. ஏன் விளையாடுறதுக்கு உன் வீட்டுல லைட் இல்ல? இருக்கு, ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. யோ ஐயா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணி இந்த பொண்ணை உள்ள அடைச்சு ஒரு 5 சுண்டலி விடுங்க. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இனிமே யார்கிட்டயும் நான் கமிஷனர் பொண்ணுன்னு தெனாவட்டா பேச மாட்டேன். நான் கமிஷனர் பொண்ணுங்கிறதே மறந்துடுறேன். உட்கார். ஒரு 1/2 hour கழிச்சு அனுப்புங்க. ப்ளீஸ். என்ன? நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? சரி, நீங்களும் இங்கே நில்லுங்க. எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயம்ங்கிறது எங்கிட்ட இம்மி அளவு கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறேன். சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிடம். சார். எஸ். என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்ப்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா, ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு? நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. ஐயோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போதே ஏதாவது ஒம்பு வரும்னு. ஆஞ்சநேயரே, தப்பு பண்ணிட்டியே. ஆளம் தெரியாம காலை வச்சிட்டியாப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உழ வச்சிட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயரை குத்தம் சொல்றீங்க. உனக்கு தெரியாது, அனுமார் சில நேரத்துல குரங்கு புத்தியை காமிச்சிரும். அந்த ஆளை இங்க இருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு, அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல். இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கமிஷனர். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இது அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாடி. நான் கமிஷனர் பொண்ணுதான்னு தெரிஞ்சும் கூட தப்புதான்னு சொல்லி என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துணிச்சலையும் நம்ம ஹாண்டல் பண்றதா மரியாதை. I am really proud of you, my girl. சாரி சார். சார், நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன்? ஐயோ, அது இல்ல சார். நான் சொல்ல வந்தது. புரியுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நீ சும்மா விளையாட்டுக்கா அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவளும் உன்ன மாதிரி பொறுப்பானவதான். உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசியிருக்கிறா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? மூர்த்தி
எங்க வண்டி ஐயா நிறுத்துற நாங்க யார் தெரியுமா கம் ஆன் கமிஷனர் எங்க வேலை போட்டு இந்த அடி அடிக்கிற வேடிக்கை பார்த்துருக்கீங்களா போங்க. பாக்ஸ் ஆஃப் பண்றேன் ஸ்டாப் இட் வீராசாமி. ஐயோ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாழ்த்துறதுக்குதா. ஹலோ என்ன கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சின்ன பாப்பு? இன்னிலிருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ வேலை போயிடுச்சா? ஆஞ்சநேயா ஐயோ அது இல்ல பாவா. இன்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே. இல்ல இல்ல ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கி ட்ரெஸ் போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு டிம்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? எஸ் இது ஆர்டர் பாவா. இல்ல உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே நீ மலை நான் மடு, நீ சாட்ட நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா என்னப்பா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம் இதே கட்டில் இதே பெட் போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன். என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா நாம 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒண்ணு இல்ல, நேத்து வரைக்கும் சாதாரண சப் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களுக்கு திடீர்னு கிரைம் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே. அது எப்படி தெரியுமா? மை செல்ஃப். நேத்து டாடி கிட்ட உங்க திறமையெல்லாம் எடுத்து சொல்லி நைட்டோட நைட்டா ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன். இருங்கடி, பர்சனலா பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் டைம் ஆகும். ஏனுங்க இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன், சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இத பார், அனாவசியமா லொடலொடன்னு பேசிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. இப்ப நீ மரியாதையா வெளியே போறே இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க கையை இறக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவமானமா இருக்கு. ப்ளீஸ். இப்போ உனக்கு என்ன வேணும்? சொல்றேன். நேத்து காலையில டிஃபன் சாப்பிடும்போது இட்லிக்கு சட்னி, சட்னிக்கு குருமா. ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி சீரியஸா கோவமா பேசினா நான் என் சேலஞ்ச்ல தோத்து மாதிரி ஆயிடும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணி கூட்டு வந்த? அதான் நேத்து ஸ்ட்ரீட்ல நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லல, அதே மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டேன். ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நேத்து நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதோ ஒரு கலக்கு கலக்கி இருக்கணுமே. ராத்திரி பூரா தூக்கம் வராம ஒரே கனவுகளா. அந்த கனவுகள்ல நாம 2 பேரும் நெருக்கமா ஒரு மார்க்கமா டூயட் எல்லாம் பாடிருப்போமே. கரெக்டா? மரியாதையா வெளியே போ. ஆர் யூ ஷூர்? நிஜமா என்ன நீங்க லவ் பண்ணல? இல்ல, வெளியே போ. இட்ஸ் ஓகே. நீங்க என் காதலை ஏத்து காட்டியும் பரவாயில்ல. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால அவமானப்படக்கூடாது. தயவு செஞ்சு பூத்து குலுங்கும் இந்த பூக்களையாவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அப்படி டேபிள் வச்சுட்டு போ. நோ 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 நோ, கையில வாங்கினதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்க. ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏய் 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 பிளடி ஃப்ரெண்ட்ஸ், அங்க என்னடி அரட்டை? இங்க பாருங்க. அங்க பாருங்க.
ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல. கஜினி முகமது மாதிரி வாழ்நாள் பூரா படையெடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க தான் உங்க மனசை மாத்திக்கணும். ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்னது சினிமா போட்டு பாத்தீங்கன்னா நாங்க யாரு என்னங்கிறது உனக்கு தெரியும். நீயே போடுற. என்னப்பா ராமு, சௌக்கியமா? என்ன நாம 2 பேரும் முன்ன பின்ன பார்த்தது இல்ல? இன்ஸ்பெக்டர் வீராசாமியே ராமுன்னு கூப்பிடுறேன்னு பாக்குற அதானே? வேற ஒண்ணும் இல்லப்பா, நாம 2 பேரும் ஒரே ஜாதி தான். நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குற்றவாளி, நான் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்க குற்றவாளி. சரி, விஷயத்துக்கு வரேன். நீ இன்ஸ்பெக்டர் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அடுக்கடுக்கான தொல்லை, அதோட ஏகப்பட்ட பண நஷ்டம் வேற. இப்பதான் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு போச்சே. இனிமேதான் ஒன்ன வச்சே நான் விட்ட காசை பிடிக்க போறேன். உன் ஆபீஸ் வாசல்ல என் கார் நிக்குது, அதுல ஏறி நேரா என் இடத்துக்கு வர்றேன். ரொம்ப யோசிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் நான் கமிஷனர் போன் பண்ணி நீ வீராசாமி இல்ல ராமுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் ஜெயில தான் மீட் பண்ணணும். டைம் ஆகுது.